தற்போது புதுச்சேரி புனித மேரி தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், தமிழகத்துல பல்வேறு தேவாலயங்கள்ல கொண்டாட்டம் களை கட்டியிருக்கு. இப்ப நீங்க புதுச்சேரியில இருக்கீங்க. புதுச்சேரியில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? குறிப்பா கொண்டாட்ட மனநிலையில தான் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கள விவரம். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உலக நாடுகள் முழுவதுமாக இந்த கொண்டாட்டம் களைப்பட்டி இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் இந்த கொண்டாட்டம் களை கட்டி இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய புனித மேரி தேவாலயம், அதாவது கப்ஸ் தேவாலயம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவாலயத்தில் இருந்துட்டு இருக்கோம். இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள், பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்களும் புதுச்சேரியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக வருகை புரிந்து தங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அதாவது எங்கேயும் இல்லாத அளவிற்கு இந்த தேவாலயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மும்மொழிகளில் இந்த இடத்துல பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படும். அதாவது பிரெஞ்சு, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகளில் திருப்பலிகள், பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படும். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 12 மணிக்கு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஸ்வரூபம் கொண்டு வரப்பட்டு அவர் பிறப்பை கொண்டாடும் விதமாக கொண்டாட்டங்கள் நடைபெறும். அதனை முன்னிட்டு இந்த பகுதிக்கு, அதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த புனித மேரி தேவாலயத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதிகள் முழுவதுமாக, இந்த தேவாலயம் முழுவதுமாக மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்க இருக்கிறது. அதனை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணிகள் இந்த இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில், இது பழமை வாய்ந்த 300 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தேவாலயம் என்பதால் இந்த பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட அந்த மின்விளக்குகளை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய உள்பகுதியில் சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பெஞ்சல் புயலினால் இந்த விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதி பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இது போன்ற பாதிப்புகள் புதுச்சேரியில் அதிகமாக இருக்கக்கூடாது, அதே போன்று குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்ய வேண்டும் என்ற ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய இங்கே இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்கள் இருந்திருக்கவங்களுக்கு கேட்கும், அம்மா நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த கிறிஸ்துமஸ் பகுதி எவ்வளோ கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கீங்க? ஹாய் எவ்ரிவன், நான் ஹேஷிகா. ஸோ நாங்கள் எப்பவுமே ஆஃப் அன் ஹவரே கிறிஸ்மஸ்க்கு இங்கே வருவோம். ஃபர்ஸ்ட் சென்னையில் இருப்போம், அங்கே சாந்தோமுக்கு போவோம். இப்போது ஃபியூ இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கோம். அண்ட் எவ்ரிபடிக்கு மெரி கிறிஸ்மஸ். அண்ட் அப்புறம் என்னோட அக்கா, நாங்கள் பேரண்ட்ஸோட தான் எப்பவுமே வருவோம். அண்ட் திஸ் மை சிஸ்டர். அதாவது கிறிஸ்து பிறப்பு சற்று நேரம் நடக்க இருக்கிறது. நீங்கள் இந்த சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டுருக்கீங்களா? என்ன மாதிரி பிரார்த்தனை ஈடுபட்டுருக்கீங்க? இப்போ எங்களோட ப்ரேயர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவங்க, இப்போ அந்த ஃப்ளட் வந்துச்சு, அதில் கடலூர், பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதெல்லாம் வர்றது காமன் தான். பட் அது மக்களை எவ்வளோ பாதிச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரேயர்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. மழையெல்லாம் பெய்யட்டும், ஆனால் மக்களை பாதிக்காத அளவுக்கு பெய்யட்டும். அதுதான் எங்களோட ப்ரேயர்ஸ். சேர்த்து பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்காகவும் நாங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ விஷ் யூ ஆல் a Merry Christmas and a very happy New Year. அதாவது இந்த தேவாலயத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வரவங்களும் தொடர்ந்து திருப்பலியில் ஈடுபட்டிருக்காங்க. நம்மளிடையே இந்துக்களும் இந்த பகுதியில் இந்த பிரார்த்தனை ஈடுபட்டு வந்திருக்காங்க. அம்மா, நீங்கள் எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? இன்னைக்கு எந்த கொண்டாட்டங்கள் எவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு? நாங்கள் கடலூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே பாண்டிச்சேரியில் சரி கிறிஸ்துமஸ் சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது? நாங்கள் கடலூர்லேருந்து வந்திருக்கோம். புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டுகளுமே கிறிஸ்துமஸ் சிறப்பாக செய்வாங்கன்றத கேள்விப்பட்டோம். அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் நெய்வருக்கு தான் வர்றது வழக்கம். இந்த கிறிஸ்துமஸை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம். இன்று நள்ளிரவு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு இனி வருங்காலங்களில் பேரிடர்கள்லாம் நிறைய நிகழ்ந்தாலும் கூட எவ்வித இடையூறுகளும் மக்களுக்கு இல்லாமல் இந்த திருப்பலி போதகர் அவர்கள் சிறப்பான முறையில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது புதுச்சேரியில் தேவாலயங்களை இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டி இருக்கிறது. நிச்சயமா உலக நன்மை வேண்டி ஒரு தரப்பு மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில ஈடுபட்டு வர்றாங்க. பல தரப்பு மக்கள் மதபேதம் இல்லாம கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு வர தொடங்கி இருக்காங்க. கொண்டாட்டம் களை கட்டி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. தமிழகத்துல பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அதே போல புதுச்சேரியிலும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர்